சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆதன் நியூஸ் செயலியில் செய்திகளாக பதிவிட்டு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாறுங்கள். அரசியல் நிகழ்வுகள், சுவாரஸ்ய தகவல்கள், கோரிக்கை, திருவிழா, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம். இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். 24 நாடாளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் மாறி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கூட்டணிக்கு வருகிறாரா, குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் சீமான் வருகிறாரா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய அமைச்சர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கனிமொழி கூட தான் பார்த்தாங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா 2-3 திமுக எம்பி தான் பாக்குறாங்க. சீமானை பாஜகவின் பக்கமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து சொல்லக்கூடிய அளவில் இருக்குமோ எல்லாம் ஒன்று வைத்து பார்த்தால் தமிழகத்தில் கண்டிப்பாக சீமான் புது தகவல்களையும் தங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக நாம் தமிழர் கட்சி தலைவர்களுக்கு ஒரு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கூடிய விரைவில் எப்படி விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதோ ஓரிரு மாதங்களில் சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இருக்கிறார்கள் மத்திய சிஆர்பிஎஃப். அமைச்சர் KN நேரு அவர் தொடர்புடைய இடங்களில் நடந்து வரக்கூடிய அமலாக்கத்துறை சோதனை, அவருடைய 2 சகோதரர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய மகன் குறிவைக்கப்பட்டிருக்கிறார். என்ன சார் நடந்து கொண்டிருக்கிறது? பிடி இருக்கிறதா? இந்த ரைடோடைய பின்னணி தமிழ்நாட்டில் பாதி டிஎம்கே காரங்க ரியல் எஸ்டேட்ல தான் இருக்காங்க சார். இல்லையா காலேஜ் நடத்துறாங்க. மணி லாண்டரிங் நடந்திருப்பதாகவும் அயல் நாட்டிலிருந்து பணம் வந்து ஏற்கனவே அருண் மேல கேஸ் இருக்குதுங்களே சார். கதிர் ஆனந்த் மேல இருக்கிற 13 திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் மீது கேஸ் இருக்குது, இன்க்ளூடிங் தயாநிதி மாறன், ஜெகத் ரட்சகர் எல்லாம் மேல இருக்கிறதுனால எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களை எல்லாம் சுற்றி வளைத்து அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் சென்றார்களோ கைது செய்ய, அது மாதிரியான சேம் ரிப்ளிகேஷன் இங்கதான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். திமுக எல்லாம் குட்டி அதானிகள் இருப்பது ஏன் ராகுல் காந்தி பார்ப்பதில்லை என்று தெரியவில்லை. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கும் ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் குறைந்தது 10,000 கோடிக்கு இல்லாத இல்லைங்களே சார். ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட் செல்வ பிறந்தங்க பார்க்கணும் இல்ல? ஆமாமா, அது செல்வ அவர் பக்கத்துல பையிலே வச்சிருக்காரு செல்வ பேருந்து. தொடர்ச்சியாக செங்கோட்டையன் பேசுக்குள்ளாக இருக்கிறாரு. இது அவர் என்டர்டைன் பண்றது யாரு? செங்கோட்டையனோட கேம் பிளான் என்னவா இருக்குன்னு நீங்க தெரியும்? இரிட்டேட் பண்ணும் எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதில் இரிட்டேட் ஆகவில்லையா, அதுல ஒரு எரிச்சல் வரவில்லை அவருக்கு. சுவேந்து அதிகாரி, சஞ்சய் பண்டி, தேவேந்திர பட்னவிஸ், ஹேமந்த பிஸ்வா சர்மா வரிசையில் அண்ணாமலை வந்து விட்டார் என்ற ஒரு செய்தி தான் இருக்கிறது. அந்த ரீதியில் பார்த்தால் அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி பதவி உடனே கொடுக்க மாட்டார்கள். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம் பால். நமஸ்காரம் வினோத். நமஸ்காரம் சார். இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை வந்திருந்தார். நேற்று முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட நிகழ்வு சீமான் அவர்களை சந்தித்தாரா, செங்கோட்டையன் சந்தித்தார், மாவட்ட நிர்வாகிகளுடன் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அடுக்கடுக்காக நிகழ்ந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். சோ ஒரு பக்கம் மாநில தலைவர் மாற்றம் அப்படிங்கிற அந்த செய்தி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அண்ணாமலையும் கிட்டத்தட்ட அது உறுதி செய்திருக்கிறார். இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமனுடைய இந்த அடுத்தடுத்த சந்திப்பு, அதுக்கப்புறம் 26 தேர்தலுக்கான ஆயுத்த பணியில் நிர்மலா சீதாராமன் முழு வீச்சில் இறங்கி இருப்பதாக அந்த தகவல்களும் செய்திகளும் வருது. சோ உங்களுடைய டேக் என்ன சார்? நிர்மலா சீதாராமனுடைய ரோல் 26 சட்டமன்ற தேர்தலுக்கு ஜாஸ்தி ஆகுதா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அது பிரதமர் நரேந்திர மோடியிடம் மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பலரில் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர் என்று சொல்லக்கூடிய அளவில் நிர்மலா சீதாராமனும் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ற அமைப்பில் இருப்பதனால், தேசிய பாதுகாப்பு கமிட்டி கேபினட் கமிட்டியில் இருப்பதனால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அம்மையார் நிர்மலா சீதாராமன். தங்களுக்கு தமிழகத்தில் இருந்து கொஞ்சம் விலகி மகாராஷ்டிரா தேர்தல் சென்ற வருடம் நடந்ததே, அப்பொழுது தேவேந்திர பட்னவிஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டத்தில் கூட மத்திய பாஜக நிர்மலா சீதாராமனை தான் பார்வையாளராக அனுப்பி வைத்தார்கள்.
உலக பொருளாதாரத்தில் 5வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு வந்தது நரேந்திர மோடியினுடைய வழிகாட்டுதலின் பெயரில். கடந்த 8 வருடங்களாக நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் மீது நரேந்திர மோடிக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது, உலக பொருளாதாரத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறவர் என்று. பட்ஜெட்டை எல்லாம் கொடுத்து பட்ஜெட்டை பற்றி பேச வந்த தமிழகத்திற்கு வந்த நிர்மலா சீதாராமனுக்கு JP நட்டா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அதில் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய ஃபீட்பேக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிர்மலா சீதாராமனை கண்டிப்பாக மத்திய பாஜக தலைமை தான் தமிழகத்திற்கு உள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை 2026 எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு தொடர்மை கூடுதல் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக, திமுக, காங்கிரஸ் தமிழக அரசியல் நிலவரத்தை பற்றி புரிந்து கொண்டு வருவதற்காகத்தான் தமிழகத்திலிருந்து சில செய்திகளை எடுத்து சென்று டெல்லியில் JP நட்டாவிடம் கட்சி ரீதியாக சொல்லியிருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். கண்டிப்பாக நிர்மலா சீதாராமனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சோ இப்போ சீமான் அவர்கள் சந்தித்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் எல்லாரையுமே திகைப்புல உள்ளாக்குச்சு. ஏன்னா தொடர்ச்சியாக அவர் தமிழ் தேசியம் பேசி வருகிறார், தனித்து போட்டின்னு தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்டா அறிவித்து வருகிறார். 24 நாடாளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் மாறி இருக்கிறது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கூட்டணிக்கு வருகிறாரா, குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் சீமான் வருகிறாரா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு வலு சேர்த்திருக்கிறது இந்த சந்திப்பு தொடர்பான செய்தி. அதை அவர் மறுத்திருந்தாலும் கூட இந்த செய்தி வந்ததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த சந்திப்பு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன? என்னுடைய பார்வை சந்திப்பு நடக்கவில்லை. சீமான் சொல்லுவதை நாங்கள் ஆதாரபூர்வமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனினும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அதிமுகவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையிலும் மிஸ்டர் பழனிசாமி KC பழனிசாமி சந்தித்தார் என்பதை ஊர்ஜிதம் செய்திருந்தாலும் மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கனிமொழி கூட தானே பார்த்தாங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா 2-3 திமுக MP தானே பார்க்கறாங்க. ஆக மொத்தம் தமிழகத்தில் நிலவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நிர்மலா சீதாராமனுக்கு ஆணை வந்திருக்கிறது தவிர அவர் கட்சி கூட்டணியை பற்றி நிர்ணயிப்பது மத்திய பாஜக தலைமை, சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டு. ஆனால் அந்த சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டு 360 டிகிரியில் இருக்கக்கூடிய 4 திசையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொண்டு 2029 நாடாளுமன்ற தேர்தலை அணுகுமுறையாக வைத்துக் கொண்டு யார் மூலம் எப்படி வந்தால் பாஜகவிற்கு லாபம், தமிழகத்திற்கு லாபம் என்று புரிவதற்காகத்தான் நிர்மலா சீதாராமனை ஒரு கருத்து தெரிவிப்பதற்காகத்தான் போயிருக்கிறார். அதில் சீமான் அவர்களுடைய சந்திப்பு இல்லை என்று தான் மறுத்திருந்தாலும் நிர்மலா சீதாராமன் தரப்பிலிருந்து மறுக்கிறார்கள் என்று தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எது இருப்பினும் இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 7ஆம் தேதி மண்டே மார்னிங் 2 o'clock சீமானும் அண்ணாமலையும் தனியாக பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு கல்லூரி SRM கல்லூரி விழாவில் என்று நான் கேள்விப்பட்டேன். அதை தாங்கள் தான் ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். ஆக மொத்தம் சீமானை பாஜகவின் பக்கமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து சொல்லக்கூடிய அளவில் இருக்குமோ எல்லாம் ஒன்று வைத்து பார்த்தால் தமிழகத்தில் கண்டிப்பாக சீமான் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸோடு தான் இருப்பார் என்று என்னுடைய கருத்துங்க. காரணம் அவருக்கு பல கேஸ் அவர் மேல போட்டு விட்டாங்க. இன்னைக்கு கூட அந்த திருச்சி வருண்குமாரனுடைய கேஸ் வந்துருக்குது, அவரை பிடி வாரண்ட் இஷ்யூ பண்ண போறாங்கலாம் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இன்னல்களுக்கிடையே சீமான் இருக்கிறார். அவருக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய துணை தேவை. கூட ஒரு புது தகவல்களையும் தங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக நான் நாம் தமிழர் கட்சி தலைவர்களுக்கு ஒரு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கூடிய விரைவில் எப்படி விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதோ ஓரிரு மாதங்களில் சீமான் அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க இருக்கிறார்கள். மத்திய CRPF சென்ட்ரல் ரிசர்வ் ப்ரொடெக்ஷன் போர்ஸ் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். அதற்கான ஆயத்தங்களை சீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலோ கோஆர்டினேஷன் கமிட்டி என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் மத்திய உளவுத்துறையினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி, அதில் மாநில டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் இருப்பார். அந்த அமைப்பு நேற்று கூட்டத்தில் அது முடிவு செய்யப்பட்டதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். டெல்லியிலிருந்து ஒரு உயர் அதிகாரி சென்னைக்கு வந்து இவருடைய பாதுகாப்பை பற்றி தெரிந்து கொண்டதாகவும் தெரிகிறது. அதனுடைய ரீதியாகவும் இருக்கலாம் இல்லையா?
ஏன்னா தேர்தல் வர வர ஒரு அனைத்து தலைவர்களுக்கும் தர வேண்டும். என்னங்க விஜய் வந்து வெளில போறதே கிடையாது எங்கேயுமே. அவருக்கு வாய்ப்பு. இவர் தினம் ஊர் சுத்திட்டு இருக்காரு. காலைல சக்கரத்தை கட்டி சுத்திட்டே இருக்காரு சீமான். இன்னைக்கு இங்கே, நாளைக்கு அங்க, நாளைக்கு அங்க, நாளைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருநெல்வேலி, திருக்கோவில் அப்படிலாம் சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு தான் பாதுகாப்பு அதிகமாக வேண்டும் என்ற ரீதியில் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் கூடிய விரைவில் அவருக்கும் மத்திய பாதுகாப்பு கிடைக்கும் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். காரணம், அவரை திராவிட முன்னேற்ற கழகம் கைது செய்யலாமா வேண்டாமா? ஏன்னா பாருங்க, போன வாரம் கூட வேற ஒரு கேஸ்ல அவரை வீட்டுல போய் பண்ணி எல்லாம் கூப்பிட்டாங்க. ராத்திரி 9 மணிக்கு கூப்பிட்டு, 10 மணிக்கு கூப்பிட்டு, 11 மணிக்கு கூப்பிட்டு, அரை மணி நேரத்துல விட்டாங்க. இதை கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சீமானை கண்டு தான் பயப்படுகிறது. சீமானை வைத்துத்தான் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சீமானுக்கு ஒரு தொடர்பு பாஜகவுடன் வந்து விட்டது என்பதாகத்தான் எனக்கும் தெரிகிறது. தெரிந்து கொள்ள, அதை புரிந்து கொள்வது, அதை பகிர்ந்து கொள்வதும் ஆசைப்படுகிறேன் வினோத். சார், நீங்க சொன்ன ஆக்சுவலா தகவல் வந்து இதுதான். ஏன்னா SRM காலேஜ்ல இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் காட்டாங்குளத்தூர் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல அண்ணாமலையும் சீமானும் ஒரே மேடையில வந்து பங்கேற்கிறார்கள். சோ அங்க சொல்ற மாதிரி ஒரே மேடையில பங்கேற்கிறார்கள். அது பொது விவாதம். ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவதற்கு முன்னதாக, அரை மணி நேரத்துக்கு முன்னதாக இரு தலைவர்களும் வந்து விட்டதாக நான் கேள்விப்படுகிறேன். இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்கள். அந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஹாலுக்கு வரதுக்கு முன்னாடி 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்காங்க அறையில் உட்கார்ந்து கொண்டு. ஓகே 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 சார், இன்னொரு முக்கியமான விஷயம், நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்துல பாஜக மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டமும் நடந்திருக்கிறது, அதே கிண்டி ஹோட்டல்ல. சோ வந்து அதுல வந்து பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்குன்னா, குறிப்பாக 2026 தேர்தல் தொகுதி மற்ற விஷயங்களுக்கும் பேசப்பட்டிருக்கிறது. இப்போ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த ஃபீட்பேக் கமிட்டியை தாண்டி தமிழக பாஜகல நிர்மலா சீதாராமனுடைய ரோல் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? ஏன்னா இதுக்கு முன்பாகவே நம்ம பேசப்பட்டிருக்கோம். அதாவது நீங்க அந்த விஷயத்த மறுத்து இருந்தீங்க. 26 தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருவேளை தனியாக நின்றால் அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நிர்மலா சீதாராமன் இருப்பார் அப்படின்னு வந்த தகவலை நீங்க ஏற்கனவே மறுத்து இருந்தீங்க. இப்ப வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சந்திப்புகளும் வந்து திருப்பியும் வந்து தமிழக பாஜகவுடைய கட்டுப்பாடு நிர்மலா சீதாராமனுக்கு வருகிறதா உள்ளிட்ட விஷயங்களை வந்து கிளப்பி இருக்கு. சோ உங்களுடைய பார்வை என்ன இதுல? தவறான தகவல்கள், தவறான புரிதல்கள். அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு 2 தரப்பிலிருந்தும் நான் சொல்லுகிறேன். அம்மையாருடைய புகழ் டெல்லியில், அம்மையாருடைய ஒரு நிர்ணயம் டெல்லியில். அவரை அகில இந்திய அளவில் தான் நரேந்திர மோடி பயன்படுத்திக் கொள்வாரே தவிர மாநில அளவில் பயந்து கொடுக்க மாட்டார். ஒன்று. இரண்டாவது, 2027 துணை ஜனாதிபதி பதவி ஜெய்தீப் தங்கர் அவர்கள் ஓய்வு பெறும் பொழுது, திரௌபதி முர்மு ஓய்வு பெறும் பொழுது, இன்னும் 2 வருடத்திற்குள் 5 முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய, நான் சொன்னேனே, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் என்று கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறதே, அதிலிருந்து ஒருவரை துணை ஜனாதிபதி ஆக்குவதற்கும் சேர்மன் ராஜ்யசபா ஆக்குவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதில் நிர்மலா சீதாராமன் வரலாமே தவிர தமிழக பாஜகவிற்கு வரமாட்டார் என்று நான் திட்டவட்டமாக சொல்ல முடியும் வினோத். ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஆணித்தரமாக சொல்ல முடியும். மத்திய பாஜக தலைமையினுடைய கருத்தை நான் நன்றாக புரிந்தவன், அறிந்தவன். அம்மையார் நிர்மலா சீதாராமனை பற்றி நன்றாக அறிந்தவன். அதனால தமிழ்நாடு பாஜக பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. கொடுத்தா கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி அது நேஷனல் லெவல் கொடுப்பாங்க தான் என்னுடைய கருத்துங்க. காரணம், அம்மையார் வந்து நாடாளுமன்றத்திலும் சரி, ராஜ்யசபாவிலும் சரி, பல பிரச்சனைகளுக்கு டக்குன்னு பதில் சொல்றாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. மனோஜா என்று சொல்லக்கூடிய RLD தலைவர், ராகவ் சட்டா என்று சொல்லக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி தலைவர் இந்திய அரசியலை நன்றாக புரிந்து கொண்டு வைத்திருவார். அதுக்காக நான் சொல்றேன். சார், இப்ப இன்னொரு விஷயத்துக்கு அப்படியே தமிழகம் வந்துருவோம். பாஜகவை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ தமிழகம் வந்தோம் அப்படின்னா, மிக பரபரப்பாக இன்று காலை முதல் பேசப்பட்டிருக்கிறது அமைச்சர் KN நேரு அதுக்கப்புறம் அவர் தொடர்புடைய இடங்களில் நடந்து வரக்கூடிய அமலாக்கத்துறை சோதனை. அவருடைய 2 சகோதரர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய மகன் குறிவைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக வந்து அவர் நடத்தக்கூடிய ரியல் எஸ்டேட் நிறுவனமும் இப்போது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து ஒரு மானிட்டரிங் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன சார் நடந்து கொண்டு இருக்கிறது? பிடி இருக்கிறதா? இந்த ரைடோடைய பின்னணி என்ன சார்? ரைடுடைய பின்னணி, அருண் நேரு அவர்கள் மீது
பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது. நான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய அலுவலகத்தில் இருக்கிற சீனியர் அதிகாரியிடம் இன்று காலை தொலைபேசியில் பேசியதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் நாளை, அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு ட்விட்டர்ல நாங்கள்லாம் டீட்டெயில்ஸை போட்டுருவோம்னு எங்கிட்ட அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நேற்று தான் முடிந்து அடைந்திருக்கிறது. இனி மழைக்கால கூட்டத்தொடர் தான். அதற்கு இடையே அருண் நேரு கைது செய்யப்படுவாரே ஆனால் அந்த அனுமதியை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடமிருந்து பெற வேண்டும், அவருக்கு தெரிவிக்க வேண்டும், அமித்ஷாவிற்கு தெரிவிக்க வேண்டும், நிர்மலா சீதாராமனுக்கு தெரிவிக்க வேண்டும். அதற்கான ஆக்கப்பூர்வ விஷயங்களை எல்லாம் பல ரகசியங்களை சேர்த்ததாகவும் இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது 5 மணி நேர சோதனை 24-25 இடங்களில் தமிழகத்தில் நடக்கிறது. KN மிக மிக இன்னல்களில் மாட்டுக்கொண்டிருக்கிறார். அவரை அவருடைய உறவினர்கள் மூலமாகவும் மகன் மூலமாகவும் பல ரகசியங்கள் வெளிவந்து விட்டன என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். அந்த இன்னைக்கு கம்ப்யூட்டர் எடுத்துன்னு போயிட்டாங்க அங்கிருந்து, திருச்சி தில்லை நகர்னு நினைக்கிறேன், அது ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், அதுலதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் KN நேருனுடைய ஒரு எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒளிமயமாக இருந்தாலும் சரி, பொதுமக்களிடையே அவருக்கு ஒரு வெறுப்பு வர ஆரம்பித்து விட்டது. இவ்வளவு பெரிய ஊழலை அவர் செய்திருக்கிறாரா என்று. ஏன்னா அவர் நடத்தக்கூடிய தமிழ்நாட்டில் பாதி டிஎம்கே காரங்க ரியல் எஸ்டேட்ல தானே இருக்காங்க சார், இல்லையா காலேஜ் நடத்துறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த ரியல் எஸ்டேட்ல கொள்ள பணம் இருக்குதுங்க. இந்த டிவிஹெச் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுல மணி லாண்டரிங் நடந்திருப்பதாகவும் அயல் நாட்டிலிருந்து பணம் வந்து ஏற்கனவே அருண் நேரு மேல கேஸ் இருக்குதுங்களே சார், கதிர் ஆனந்த் மேல இருக்கிற மாதிரி 13 திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் மீது கேஸ் இருக்குது, இன்க்ளூடிங் தயாநிதி மாறன், ஜெகத் ரக்ஷக் எல்லாம் மேல இருக்கிறதுனால, கனிமொழி, TR பாலு மேல இருக்கிறதுனால என்னை பொறுத்து மட்டும் KN நேரு வசையாக மாட்டிக்கொண்டு விட்டதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். சோ இப்ப இது என்ன மாதிரியான ஒரு ஷாக் திமுக ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? ஏன்னா KN நேரு நாட் an ordinary man. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பின்புலம் கொண்டவர். 2026 தேர்தலுக்கு திமுகவுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு 10 நபர்களில் அவரும் முக்கியமான நபர். முதலில் ஜெகத் ரட்சகன், அப்புறம் KM நேரு, அப்புறம் ஏவா வேலுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான லிஸ்ட்ல இவர் இருக்கிறார். சோ இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை திமுகவுக்குள்ள ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இறுக்கத்தை ஏற்படுத்தும், நெருக்கத்தை ஏற்படுத்தும், வீழ்ச்சி ஏற்படுத்தும். அது இட் வில் கல்மினேட் இன் தி மந்த் ஆஃப் அக்டோபர் ஆர் நவம்பர். இப்போ அந்த சூடு தெரியாது MK ஸ்டாலினுக்கு. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ராமேஸ்வரத்தில் பேசியதனுடைய தாக்கம் அக்டோபர் 2025 தான் பிடிக்குமே தவிர இன்னைக்கெல்லாம் ஒண்ணு பிடிக்காது, மெதுவா ஏறும். எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களை எல்லாம் சுற்றி வளைத்து அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் சென்றார்களோ கைது செய்ய, அது மாதிரியான சேம் ரிப்ளிகேஷன் இங்கதான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ இந்த தாக்கம் இன்னும் 2-3 நாள்ல சரியாயிடும். நான் ஒண்ணு கூட கேள்விப்பட்டேன், அவருக்கு மயிலாப்பூர்ல அந்த அமுந்தாஞ்சனம் கம்பெனி இருக்குது, அது பக்கத்துல கூட நிலம் வாங்கி இருக்கிறதாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுகள் அதையும் விசாரிக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆக மொத்தம் அவருக்கு டோட்டலா ரியல் எஸ்டேட் தானுங்க அவருக்கு. அரசியல் என்ன ஹிந்தி வேணுமா, ஹிந்தி எல்லாம் சொல்றதை விட்டுட்டு என்னமோ திமுக எல்லாம் குட்டி அதானிகள் இருப்பது ஏன் ராகுல் காந்தி பார்ப்பதில்லை என்று தெரியவில்லை. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கும் ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் குறைந்தது 10,000 கோடிக்கு இல்லாத இல்லைங்களே சார். ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட் செல்வ பிறந்தகை பார்க்கணும் இல்ல சார்? ஆமாமா, அது செல்வ அவர் பக்கத்துல பையிலே வச்சிருக்காரு செல்வ பேர்த்து. ஊக்க பிடிக்க வேண்டிய இருக்கிறது, அவ்வளவு துர்நாற்றம் வருகிறது தமிழக காங்கிரஸை பற்றி பேசினார். அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ KN நேருக்கு ஒரு சூழல் இப்பொழுதெல்லாம் சமாளித்து விடலாம். அக்டோபர் நவம்பர்ல தான் கஷ்டமா இருக்கும். அவருடைய மகன் தப்பிப்பது கடினம். சோ இது டெல்லி எம்பிக்கள் வட்டாரத்தில் என்ன மாதிரியான பேச்சு அடிக்கிறாங்க? ஒரு எனக்கு தெரிந்த ஒரு 4-5 முக்கிய எம்பிக்களில் டெல்லி டிஎம்கே எம்பிஸ் எல்லாம் டெல்லிக்கு வந்தோடனே அவர்கள் நிறங்கள் கலர்கள் மாறுகின்றன வினோத். அதை நான் தமிழக வாசகர்களுக்கும் பார்வையாளர், அதாவது உங்க ஆதனுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், 23 அங்க ஒரு 16 30 ஒரு 28-29 எம்பி இருக்காங்க டிஎம்கேலங்க.
ராஜ்யசபா லோக்சபா உள்பட. அதுல குறைந்தது ஒரு 12-13 பேர் உதயநிதியினுடைய சப்போர்ட்டர்ஸ். அவங்கெல்லாம் இந்த கே நேரு போன்றவர்களையோ, டிஆர் பாலு போன்றவையோ, ஆர் ராஜாவையோ, டிஆர் பாலுவையோ, கனிமொழியோ மதிக்கிறதே கிடையாதுங்க. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கே நேரு மீது, அருண் நேரு மீது வந்திருக்கக்கூடிய ஈவன் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்தை பார்த்தா கூட கேலியாக பேசுகிறார்கள் சில எம்பிக்கள். அது என் காதலையும் விழுதுங்க. அதெல்லாம் வச்சு பார்த்து சில எம்பிக்கள் குஷியாகத்தான் இருக்கிறார்கள். இந்த பழைய ஆளுங்கள்லாம் மாட்டினா நல்லதா போடும், எங்களுக்கெல்லாம் ஒரு பதவி வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு 2026 ஒருவேளை உதயநிதி முதலமைச்சர் ஆனால் இவர்களுக்கெல்லாம் கொண்டாட்டமாகத்தான் இருக்கும். சில எம்பிக்கள் தமிழகத்தில் மந்திரிகளாகவும் ஆக்க முடியும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதுதாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது நான் காசிப்பாவோ இல்ல கிசுகிசுவாவோ சொல்லல, நடக்கக்கூடிய யதார்த்தத்தை சொல்லுகிறேன். ஓகே சார், இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனா இப்போ செங்கோட்டையன் மீண்டும் மீண்டும் பேசு பொருளாக மாறுகிறார். இந்த சந்திப்புல கூட செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார்னு சொல்லப்படுது. இன்னைக்கு சட்டமன்றத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்யும் போது அவர் மட்டும் உள்ள இருந்திருக்கிறாரு. சோ தொடர்ச்சியாக செங்கோட்டையன் பேசு பொருளாக இருக்கிறாரு. இது அவரை என்டர்டெயின் பண்றது யாரு? செங்கோட்டையனோட கேம் பிளான் என்னவா இருக்கும்னு நீங்க கணிக்கிறீங்க? இரிட்டேட் பண்ணும் எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதில் இரிட்டேட் ஆகவில்லையே, அதுல ஒரு எரிச்சல் வரவில்லை அவருக்கு. காலம் தீண்டு பார்த்துக்கலாம் விட்டுட்டார் அவர். இது வரைக்கும் அவர் எக்ஸ்பெல் பண்ணுவாங்க, வெளில நடப்பாங்கன்னு பார்த்தாங்க. ஆனால் ஜூலை மாதம் நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் செங்கோட்டையனை வைத்துக் கொண்டு அதிமுகவில் ஒரு 7 எம்பிக்களை பிடித்து அதிமுகவிற்கு கிடைக்கக்கூடிய 2 எம்பிக்களை ஒன்றாக மாற்றி விடலாம், ஒன்னு தாங்க எடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. அதான் லார்ஜர் கேம் பிளான். அதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது நாம் இருவரும் பேசக்கூடிய அளவிற்கு அந்த மட்டத்திற்கு வந்து விட்டதோ, அதாவது ட்ரிக்கிள் டவுன் டு அவர் லெவல், எடப்பாடி பழனிசாமி 4 வருடம் முதலமைச்சராகவும் 4 வருடம் எதிர்கட்சி தலைவராக இருந்து 8 வருட அரசியல் புரிந்தவர். எதிர்கட்சி என்ன செய்ய வேண்டும் என்று அவியல் செய்ய ஸ்டாலின் சொன்னார். அவியல் செய்யறது அவர் செஞ்சிருந்தாரு, அவியலா செய்யுமாலாம் கேட்டார். இப்போ கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இது விஷயம் தெரியும். அதனால தான் அவர் அக்ரிவேட் பண்ணாத இருக்கார். எவ்வளவுதான் இரிட்டேட் பண்ண. இப்போ அப்பாவை போய் பார்த்துட்டு வந்தாரு. யாரா ஒரு ஏடிஎம்கே எம்பி அப்பாவை பார்ப்பாரு? அப்பா ஒரு அவைத்தலைவர் ஆயிட்டாரு, இல்ல சபாநாயகர் அவரு. எங்க பார்த்தாலும் அப்பாவு எந்த மந்திரி சபைக்கு அவர் தான் பதில் சொல்றாரு. புதுசா இருக்கு, இன்னும் சபாநாயகர் மாட்டினார் வெளில வரேன் வெளிநடப்பு செய்கிறார். இது திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கே அப்பா ஒரு தலைவலியா வந்தாலும் வரலாம் 2026 தேர்தலில். சார், இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இது இருக்கிறது. சென்ற நேர்காணல்ல தமிழக பாஜக தலைவர் மாற்றம் சம்பந்தமாக பேசியிருந்தோம். ஒரு உயர் பதவி அண்ணாமலைக்கு வழங்கப்படும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த பதவி உறுதியாயிடுச்சா? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய செய்திகள் அவர் மத்திய அமைச்சராக கூடும், ராஜ்யசபா எம்பி ஆகி மத்திய அமைச்சராக கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு பார்ட்டியில அபிஷியலா இருக்கக்கூடிய இந்த நேஷனல் செக்ரட்டரி உள்ளிட்ட போஸ்டும் அவருக்கு மேபி ஆஃபர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல ஏதேனும் ஒரு தகவல் இருக்கிறதா சார்? கண்டிப்பாக ஒரு தகவலை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிதலாக சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிரபலமானவர். டெல்லியிலிருந்து தமிழகத்தை பார்க்கும் பொழுது, டெல்லியிலிருந்து அண்ணாமலையினுடைய சேவையை பார்க்கும் பொழுது என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு அவர் மகத்தான தலைமையை கொடுத்தார் என்று மத்திய பாஜக அவரை பாராட்டுகிறது. இருப்பினும் நரேந்திர மோடி மூலமாக, அமித்ஷா மூலமாக, நட்டா மூலமாக தமிழகத்தை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு பல கருத்துக்கள் உருவாகி வருகின்றன. எப்படி சஞ்சய் பண்டி என்று சொல்லக்கூடிய தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய புரட்சிகரமான பேச்சாளர், RSS பின்னணி கொண்டவர், 5 மடங்கு அண்ணாமலையை விட பெரிய பாப்புலராக இருக்கக்கூடியவர், சுவேந்து அதிகாரி என்று சொல்லக்கூடிய வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், அவரை நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் உருவாக்கினார்கள். அவர் மம்தா பானர்ஜிக்கு இடதுகரமாக இருந்தவர். நேற்று ராம் நவமியின் பொழுது மேற்கு வங்காளத்தில் ஒரு அட்டகாசத்தை பண்ணிட்டு இருக்காங்க. என் மண் என் மக்கள் பாத யாத்திரையை விட 5 மடங்கு 10 மடங்கு
திம்சம் பண்ணி வச்சிருக்காருங்க வெஸ்ட் பெங்கால்ல. மம்தா பானர்ஜி அலற விட்டுருக்காருங்க. ஆக மொத்தம் ராஜீவ் சந்திரசேகரை கேரளாவில் எப்படி தலைவராக்கினார்களோ பாரதிய ஜனதா கட்சியினர், காரணம் அவர் சசி தரூருக்கு எதிர்த்து போட்டியிட்டு ஒரு பேஸை உருவாக்கிட்டாராங்க கேரளாவில். அதை 2026 தேர்தலில் டிரான்ஸ்லேட் பண்ண மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் வாக்குகள் மூலமாக ஒரு ட்ரை பண்றாங்க. இந்த லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா வினோத், அண்ணாமலை நன்னா ஃபிட் ஆறாரு அகில இந்திய தலைமைக்கு. நான் சொன்ன இந்த 5-6 முக்கிய தலைவர்கள் இப்ப பாருங்க, ஹேமந்த் விஸ்வ சர்மாங்கிறவர் ராகுல் காந்திக்கு அவ்வளவு கட்டுக்க இருந்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஜோதிராதித்ய சிந்தியா அவ்வளவு கட்டுக்க இருந்தாங்க. ஏன் அந்த பெயர்கள் எல்லாம் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், வருங்கால பாஜக தலைவர்களில் அவர்கள் முக்கியமான இடம் பெறுவார்கள். தேவேந்திர பட்னவிஸுக்கு மிக மிக முக்கிய பொறுப்பை நரேந்திர மோடி கொடுத்து அவரை 3வது முறையாக முதலமைச்சராக்கி இருக்கிறார். அந்த வரிசையில் சுவேந்து அதிகாரி, சஞ்சய் பண்டி, தேவேந்திர பட்னவிஸ், ஹேமந்த பிஸ்வ சர்மா வரிசையில் அண்ணாமலை வந்து விட்டார் என்ற ஒரு செய்தி தான் இருக்கிறது. அந்த ரீதியில் பார்த்தால் அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி பதவி உடனே கொடுக்க மாட்டார்கள். மத்திய மந்திரி பதவி விஸ்தரிப்பு இப்பொழுது கிடையாது, பீகார் தேர்தலுக்கு அப்புறம் தான் என்று உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் எனக்கு கிடைக்கின்றன. அந்த ரீதியில் பார்த்தால் கட்சியில் அகில இந்திய பொதுச் செயலர் ஆக்கினார்களே, ஆனால் தலைமை கழக செயலர் ஆக்கினால் நட்டாவிற்கு அடுத்து வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவரிடம், அண்ணன் நரேந்திர மோடியிடம், அமித்ஷாவிடம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பதவி என்பது நேஷனல் ஹெட் குவார்டர்ஸ், செக்யூரிட்டி நேஷனல் ஹெட் குவார்டர்ஸ். அந்த பதவிக்கு அண்ணாமலைக்கு வரக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். காரணம், அண்ணாமலையை பல இடங்களில் அறிமுகப்படுத்தி விட்டார்கள் பாஜகவினர். உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், அகமதாபாத்தில், பம்பையில், லக்னோவில், டெல்லியில், அங்கெல்லாம். அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணாமலைக்கு அகில இந்திய பதவி கட்சியில் தான் கிடைக்கும் என்று எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. நான் சொல்வது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தி என்று சொல்லுகிறேன் வினோத். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.